I see you in next video. Bye. தமிழில் பார்த்துட்டு தான் வந்துட்டீங்க. இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அது எல்லாத்தையும் தான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதோட நேமை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதோட நேமை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நேமாவோ வேறு ஏதாவது நேமாவோ கண்டிப்பாக வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது ட்ரெண்டிங்கான திங்ஸ் லைக் நீங்கள் கூகுள் கிட்ட அது மாதிரி கூட கேட்கலாம். உங்களோட நிக் நேம் வச்சுட்டு அதோட ஏதாவது ஒரு திங்கை நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலும் அது உங்களுக்கு ஒரு அழகான நேமாக இருக்கும். என் பேர் அக்ஷரா அண்ட் நான் அதை எப்படி வச்சுருக்கேன்னா அச்சு டேஸ், என் ஷார்ட் நேம் அச்சு அண்ட் டேஸ் அப்படின்றத நான் கூட போட்டுக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல்லேயே பண்ணலாம். ட்ரெண்டிங்காக இருக்கிற திங்ஸ் இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த திங் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த ட்ரெண்டிங் திங்கோட நேம் பேஸ்ட் பண்ணி ரிலேட் பண்ணி நீங்கள் உங்களோட நேமை வைக்கலாம். அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சருன்றது உங்களுடைய நீங்கள் எங்கேயாவது வெளில எடுத்ததோ உங்களோட ஃபோட்டோன்னு வைக்கணும்னு மட்டும் இல்லை. நீங்கள் எது வேணாம், ஈவன் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்னா ஃப்ளவர்ஸ் ஒரு அழகான ஃபோட்டோஸ் அது மாதிரி ஆனால் பட் தட் ஷுட் பி பியூட்டிஃபுல். அண்ட் அது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரில் நான் ப்ரொஃபைலில் என்னோடய ஃபோட்டோ போடலாம், அது கூகுளில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அது மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுத்து போடலாம். நீங்களே ஏதாவது அச்சு டேஸ் என் சேனல்னால் உங்கள் சேனல் ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அது மாதிரி தான் நானும் பண்ணேன். பட் இப்போ அதுக்கப்புறம் நான் மாற்றிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஐகானை பண்ணலாம். செகண்டாக என்ன சொல்லணுன்னா ஷார்ட்ஸ் மேக்கிங் அட்லீஸ்ட் எவ்ரி சேனலில் ஒரு ஷார்ட்ஸாக இருக்கணும். நான் எல்லா ஷார்ட்ஸாக போட்டு ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அண்ட் திஸ் வுட் பி மை செகண்ட் வீடியோ. அது மாதிரி நீங்கள் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ஃபாலோ தட் ஸ்டெப்ஸ். நீங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக போடணும். ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக போடுங்க. தட்ஸ் ப்ரிட்டி பெட்டர். அண்ட் தென் ஷார்ட்ஸ் போடுறது எப்படி அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ளஸ் சைன் இருக்கும், நான் வேணால் அந்த ப்ளஸ் சைனோட ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளஸ் சைனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் மேக்கிங் உள்ள போயிடும். அதில் போய்ட்டு உங்களோட தேவையான ஷார்ட்ஸுக்கு பேர் அண்ட் என்ன வீடியோ கண்டென்ட் பண்ணுறீங்களோ ஹேஷ்டேக் அது என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் சாய்ஸ். அண்ட் தென் வீடியோஸும் அதுக்கே கொஞ்சம் பேலன்ஸ்டாக போடுங்க. தட்ஸ் குட். தேர்ட் திங் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் வைரலாக சம்திங் ஏதாவது போடணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னோடய பாப்புலர் வீடியோ ஐ டோன்ட் ரிமெம்பர் கரெக்ட்லி வியூஸ் இது போச்சு 1.2K வியூஸுன்னு நினைக்கிறேன். நான் போய் செக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் அதோட ஃபோட்டோ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அங்கே போடியமில் நிற்கிற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அது மாதிரி இருந்தேன். ஸோ தட் வாஸ் மை வெரி வெரி பாப்புலர் வீடியோ. அந்த வீடியோ நான் 1.2K வியூஸ் கிடச்சது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ தட்ஸ் மை பாப்புலர் வீடியோ. இது மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். யூ கேன் மேக் லூப் வீடியோஸ். நான் ஐடியாஸ் தரேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ணலான்னு. loop videos or something like your cooking videos, how to cook in 3 minutes or ingredients you needed அது மாதிரி கூட நீங்கள் போடலாம். that's good ideas. Fourth, coming back to வீடியோஸ்ன்னு வரும்போது நீங்கள் என்ன போடலான்னா that's a long time நீங்கள் பண்ணுறது. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது என்ன பண்ணாலும் யூ கேன் டேக் இட் அஸ் அ வீடியோ. பட் திஸ் இஸ் நாட் லைக் நீங்கள் கம்பல்சரியாக பண்ணணும். இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அண்ட் சேனல் வீடியோ கொஞ்சமாவது போடுறது ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் டு டெல் ஃபார் வீடியோ. அண்ட் வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் ஸ்டூடியோ ஆர் யூடியூப்
அப்படின்றதுலாம் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக. யூடியூப் கிரியேட்ஸ், யூடியூப் ஸ்டூடியோஸ் அண்ட் அந்த இந்த 2 ஆப் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஐம் நாட் அ பிக் யூடியூபர். நான் இங்கெல்லாம் இல்லை. ஐம் ஜஸ்ட் வெரி ஷார்ட். நான் இப்போ தான் வந்து எடிட்டிங் பண்ண கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். எப்படி வந்து தம்ப்நெயில் வீடியோஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. ஸோ நான் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு எப்படி வரலான்னு ஒரு பிளான். அது உங்கள் கையில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ யா. அண்ட் 5th கேமராஸ்னால் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஃபோனில் கூட நீங்கள் எடுக்கலாம். ஈவன் இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் எனி ஒன் who takes care of you allows you to use cameras, you can. Or else நீங்கள் உங்களோட ஃபோன் இது பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்ல. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபோனோட கிளாரிட்டி கேமராவில் இருக்கா தெரியுமா? அதுக்குன்னு கேமரா இஸ் நாட் லைக் கம்பல்சரி. இஃப் யூ ஹேஸ் யூ கேன் டூ இட். பட் நான் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபோனில் தான் நான் வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். நாட் ஹேவிங் அண்ட் எடிட்டிங்க்கு நான் கம்ப்யூட்டர்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணல. ஐம் ஜஸ்ட் யூஸிங் மை ஃபோன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற இதே ஃபோனில் அதான் நான் வந்து எடிட்டிங் எல்லாமே பண்ணுவேன். ஸோ ஐம் நாட் யூஸிங் கேமராஸ் ஆர் லேப்டாப்ஸ் எடிட். சாரி. லாஸ்ட்லி ஆஸ்க் கொஷின் டு யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். லைக் வந்து இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், டு யூ கைஸ் லைக் மை டான்ஸ் அப்படின்னு. நான் ஒரு டான்ஸ் வீடியோ காமாட்சி சாங் போட்டிருந்தேன். அந்த டான்ஸ் வீடியோவுக்கு நான் அப்படி தான் மேலே கேட்டிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் அப்லோடட் நவ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. I have a belief you guys will do it. I see you in next video. Bye.